மியூ ஈக்குவல் டு 8, ஆல்பா ஈக்குவல் டு 2, காமா ஈக்குவல் டு 2, லாம்டா ஈக்குவல் டு 5 மற்றும் பீட்டா ஈக்குவல் டு 4 எனில் பின்வரும் வினாவிற்கான விடையை தேர்ந்தெடுக்க. இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பு பாருங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. இங்க போர்ட்மாஸ் விதியை பயன்படுத்துங்க. முதல்ல எடுத்துக்க வேண்டிய செயல்பாடு வகுத்தல். 8 2ஆல வகுத்துருங்க, 4. அடுத்து நாம எடுத்துக்க வேண்டிய செயல்பாடு பெருக்கல். 4 2ஆல பெருக்குங்க, 8. அடுத்து எடுத்துக்க வேண்டிய செயல்பாடு கூட்டல். 8ஓட 5 கூட்டுங்க, 13. கடைசியா நம்ம எடுத்துக்க வேண்டிய செயல்பாடு கழித்தல். 13ல இருந்து 4 கழிச்சிருங்க, 9. இப்ப இந்த வினாவிற்குரிய சரியான பதில் 9. வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. டேஷ், பிளே, சிங், ஆந்தம். இந்த இடத்துல டேஷ், பிளே இங்க ஒரு தொடர்பு கொடுத்திருக்காங்க. அதே போல சிங், ஆந்தம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாட்டோட தொடர்புடையதுதான் கீதம். அதனாலதான் சிங்க ஆந்தமோட நமக்கு இந்த இடத்துல மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல பிளேவோட தொடர்புடையது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட். இந்த இடத்துல சரியான பதில் ஆப்ஷன் பி, ஆக்ட். கால்பந்து மட்டும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை. இந்த வெண்படத்துல பாருங்க, ஐங்கோணம் வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள், செவ்வகம் கால்பந்து விளையாடுபவர்கள், வட்டம் ஹாக்கி விளையாடுபவர்கள், முக்கோணம் கிரிக்கெட் விளையாடுபவர்களை குறிக்குது. கால்பந்து குறிக்கக்கூடிய படம் பாருங்க, செவ்வகம். அப்ப கால்பந்து மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வகத்துல மட்டும் இருக்கணும், அதுல பிற வடிவங்கள் இணையக்கூடாது. அப்படின்னா இங்க கிடைக்கக்கூடிய எண்கள் 9 மற்றும் 7. அப்படின்னா கால்பந்து மட்டும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை 9 + 7 16. வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க. கீழே 4 படங்கள் கொடுத்திருக்காங்க. முதல் படம் கண், இரண்டாவது படம் பூத கண்ணாடி, மூன்றாவது படம் காது, நான்காவது படம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப கண்ணை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா சுத்தி இருக்கிற பொருட்களை எல்லாம் பார்ப்போம். அதுவே கொஞ்சம் பெரிதுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா பூத கண்ணாடியை பயன்படுத்துவோம். காது வச்சு என்ன பண்ணுவோம், சுத்தி இருக்கிற ஒலிகளை கேட்போம். இன்னும் சத்தமா கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒலிபெருக்கியை பயன்படுத்துவோம். அப்ப கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ஒலிபெருக்கி எங்க இருக்கு? ஆப்ஷன் டி. டிக் பண்ணிக்கோங்க. பீட்டா ஈக்குவல் டு 5, மியூ ஈக்குவல் டு 3, டெல்டா ஈக்குவல் டு 18, லாம்டா ஈக்குவல் டு 10 மற்றும் காமா ஈக்குவல் டு 4 எனில் பின்வரும் வினாவிற்கான விடையை தேர்ந்தெடுக்க. இப்போ இங்க இந்த ஒவ்வொரு எழுத்துக்குமான மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. இப்போ முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய செயல்பாடு போர்ட்மாஸ் விதிப்படி வகுத்தல். அப்ப 10 5ஆல வகுத்துட்டா 2. அடுத்து எடுத்துக்க வேண்டிய செயல்பாடு பெருக்கல். 2ஓட 4 பெருக்குனீங்கன்னா 8. அடுத்து எடுத்துக்க வேண்டிய செயல்பாடு கூட்டல். 18ஓட 3 கூட்டுங்க, 21. இறுதியா நம்ம எடுத்துக்க வேண்டிய செயல்பாடு கழித்தல். 21ல இருந்து 8 கழிச்சிருங்க, 13. அப்படின்னா இந்த வினாவிற்குரிய சரியான பதில் 13. வரிசையில் மறைந்திருக்கும் உருவத்தை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க. என்ன இருக்கு? ஒரு சதுரம் மூலை விட்டங்களால பிரிக்கப்பட்டிருக்கு. மூலை விட்டத்தின் மையத்திலிருந்து ஒரு முக்கோணம் மேல் நோக்கி பார்க்குது.
அந்த முக்கோணம் மையப்பகுதியிலிருந்து ஒரு வாளையும் வச்சிருக்கு. இந்த வடிவம் எங்க இருக்குன்னு பாருங்க. படம் ஏல பாருங்க, வால் முக்கோணத்துக்கு உள்ளேயே வருது. படம் சீல இருக்கா, அந்த முக்கோணம் வாலுக்கும் கீழே போயிருச்சு. படம் டீல இருக்கா, முக்கோணத்தின் வால் சரியா தான் இருக்கு, ஆனா முக்கோணம் தலைகீழ் ஆயிடுச்சு. படம் பீல இந்த படம் பொருந்தி வருது பாருங்க. 2 மூளை விட்டங்களும் இருக்கு. மூளை விட்டங்கள் சந்திக்கும் புள்ளியில ஒரு வால் முக்கோணம் உட்கார்ந்துருக்கு. சோ ஆப்ஷன் பி சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. கிரியேட்டிவிட்டி இதுதான் கொடுக்கப்பட்ட வார்த்தை. வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. ட்ரீட் இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் கிரியேட்டிவிட்டியில இருக்கிறதுனால இது வருவிக்கப்பட்ட வார்த்தை. டயர் இதுல இருக்கிற 4 எழுத்துக்களுமே கிரியேட்டிவிட்டியில இருந்து தான் வந்திருக்கு. சோ இதுவும் வருவிக்கப்பட்ட வார்த்தை. ரியாக்ட் இதுல இருக்கிற 5 எழுத்துக்களுமே கிரியேட்டிவிட்டியில இருந்து தான் வந்திருக்கு. இதுவும் வருவிக்கப்பட்ட வார்த்தை. டயர்டு இதுல டி கிரியேட்டிவிட்டியில இல்லாத எழுத்து. சோ இது முழுமையாக வருவிக்கப்படாத வார்த்தை. டிக் பண்ணிக்கலாமா? டயர்டு என்னும் வார்த்தையில் உள்ள டி என்னும் எழுத்து கிரியேட்டிவிட்டி என்ற வார்த்தையில் இடம்பெறவில்லை. வரிசையில் மாறுபட்ட படத்தை கண்டுபிடிக்க. ஒரு கோட்டு துண்டுல 2 அம்புக்குறிகள் இடது பக்கம் புறப்படுது. சி வலது பக்கம் புறப்படுது. ஆனா டீல மட்டும் 1 இடது பக்கம் 1 வலது பக்கம் புறப்படுது. இந்த 2 அம்புக்குறிகளும் எதிரெதிர் திசைகள்ல இருக்கு. சோ ஆப்ஷன் டி மட்டும்தான் மாறுபட்ட வடிவம். டிக் பண்ணிக்கலாமா? எண் வரிசையில் தொடர்பற்ற எண்ணை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களை பாருங்க. 0, 4, -18, 50. இதுல தொடர்பற்ற எண் அப்படின்னு பாக்குறோம்னா 0 தான் சொல்லணும். ஏன்னா 4, -18, 50 இந்த 3 எண்களுக்குமே பிளஸ் மைனஸ்னு ஏதோ ஒரு குறியீட நம்மால முன்னாடி போட முடியும். ஆனா 0 தான் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். அது பாசிட்டிவான, அதாவது மிகை எண்ணும் அல்ல, குறை எண்ணும் அல்ல. இந்த கேட்டகரியில வர்றது 0 மட்டும்தான். சோ மாறுபட்ட எண் அல்லது தொடர்பற்ற எண் 0. ஆப்ஷன் ஏ. வார்த்தை வரிசையில் தொடர்பற்ற வார்த்தையை கண்டுபிடிக்க. டேபிள், சேர், கம்ப்யூட்டர், கபோர்டு. இதுல டேபிள், சேர், கபோர்டு அப்படிங்கறதெல்லாமே மின்னணு சாதனங்கள் கிடையாது. ஆனா கம்ப்யூட்டர் மின்னணு சாதனம். அப்படின்னா இந்த இடத்துல தொடர்பற்ற வார்த்தை கம்ப்யூட்டர். வரிசையில் மாறுபட்ட படத்தை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற 4 படங்களையும் பாருங்க. ஒரு உருளை, உருளையின் மேல ஒரு கூம்பு, அதுக்கு மேல கொடி மாதிரி ஒரு அமைப்பு. இதுல இந்த கொடி ஆப்ஷன் ஏல வலது பக்கம் பறக்கிற மாதிரி இருக்கு. ஆப்ஷன் பிலையும் வலது பக்கம் தான். ஆப்ஷன் சிலையும் வலது பக்கம் தான். ஆனா ஆப்ஷன் டில பாருங்க, இடது பக்கம் பறக்கிற மாதிரி இருக்கா? சோ ஆப்ஷன் டி மாறுபட்ட படம். டிக் பண்ணிக்கலாமா? எண் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. 1/1, 1/3, 1/5, 4ஆம் எண் கொடுக்கப்படல. 1/9, 1/11.
நியூமரேட்டரில் எல்லாத்துலேயுமே 1 இருக்கு. நியூமரேட்டர் பிரச்சனை இல்லை. டினாமினேட்டர் 2 2ஆக கூடிக்கொண்டே போகிறது. 1 3 5 4ஆம் எண் கொடுக்கப்படலை. அடுத்தது 9 11. அப்போ இடையில என்ன வரணும்? 5ஓட 2 கூட்டினோம்னா 7. ஒன்று பை 7 தான் சரியான விடை. ஆப்ஷன் டியில் இருக்கு. டிக் பண்ணிக்குவோம். L என்பது பெருக்கலையும், M என்பது வகுத்தலையும், P என்பது கூட்டலையும் மற்றும் Q என்பது கழித்தலையும் குறித்தால் பின்வரும் வினாவிற்கான விடையை தேர்ந்தெடுக்க. இந்த ஒவ்வொரு எழுத்துக்குமான செயல்பாடு என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்களா? இப்ப எழுத்துக்களுக்கு பதிலா செயல்பாடை மாத்துங்க. இப்போ போர்ட் மாஸ் விதியை பயன்படுத்துங்க. முதல்ல எடுத்துக்க வேண்டிய செயல்பாடு வகுத்தல். இப்போ 36 6ஆல வகுத்துருங்க 6. அதே போல 6 2ஆல வகுத்துருங்க 3. இப்ப அடுத்ததா நாம எடுத்துக்க வேண்டிய செயல்பாடு பெருக்கல். 3ஓட 3 பெருக்குங்க 9. அடுத்ததா நாம செயல்படுத்த வேண்டிய செயல்பாடு கூட்டல். 8ஓட 6 கூட்டுங்க 14. கடைசியா கழித்தல் செயல்பாடை எடுத்துக்கோங்க. 14ல இருந்து 9 கழிச்சிருங்க 5. அப்படின்னா இந்த வினாவிற்குரிய சரியான விடை 5. வரிசையில் மாறுபட்ட படத்தை கண்டுபிடிக்க. ஆப்ஷன் ஏல கூட்டல் குறியீடு 2 கோட்டு துண்டுகளால் உருவானது. பியை பாருங்க, பெருக்கல் குறியீடு 2 கோட்டு துண்டுகளால் உருவானது. ஆப்ஷன் டில சம குறியீடு 2 கோட்டு துண்டுகளால் உருவானது. ஆப்ஷன் சில வகுத்தல் குறியீடு 2 கோட்டு துண்டுகளால் உருவானது அல்ல. அப்ப மாறுபட்ட படம் எதுதான்? வகுத்தல் குறியீடை கொண்ட ஆப்ஷன் சி தான். டிக் பண்ணிக்கலாமா? வரிசையில் மாறுபட்ட படத்தை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற 4 வடிவங்களையும் பாருங்க. ஆப்ஷன் பி சி டி இதுக்குள்ள ஒரு டயகனலோ அல்லது ஒரு நடுக்கோடோ வரையப்பட்டு அந்த படங்கள் 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆப்ஷன் ஏல இருக்கிற ஐங்கோணம் எந்த டயகனலும் வரையப்படாம பிரிக்கப்படாம இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ தான் மாறுபட்ட வடிவம். டிக் பண்ணிக்கலாமா? பின்வரும் வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க. முதல் 7 ஒற்றை இயல் எண்களின் வீச்சு. இப்போ முதல் 7 ஒற்றை இயல் எண்கள் எதுன்னு பாருங்க. 1 3 5 7 9 11 13. இதுல வீச்சுக்கான சூத்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு. அதாவது ஃபார்முலாவை L-S எழுதலாமா? அப்ப இங்க மிகப்பெரிய மதிப்பு 13, மிகச்சிறிய மதிப்பு 1. இத கழிச்சு எழுதுங்க. விடை 12. எனவே சரியான பதில் ஆப்ஷன் ஏ 12. எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. இங்க கொடுக்கப்பட்ட எண்களை பாருங்க. இதுல ஏ மற்றும் டில இருக்கக்கூடிய எண்கள் பாருங்க. 3 12. இத கூட்டுங்க 15 கிடைக்குமா? இதே போல பி மற்றும் சிங்கிற இடத்துல இருக்கிற இந்த 2 எண்களை கூட்டுங்க 15 கிடைக்குமா? அப்ப இதே அமைப்பு கீழ் பக்கத்துல இருக்கக்கூடிய எண்களுக்கும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். பாருங்க, ஜிஎஃப் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய 2 எண்களை கூட்டுங்க 13 கூட்டல் 2 15. அப்போ ஹெச் மற்றும் ஈங்கிற இடத்துல இருக்கக்கூடிய 2 எண்களை கூட்டுனா 15 தான் வரணும். அப்ப ஏலோட எந்த எண்ணை கூட்டினா 15 கிடைக்கும்னு யோசிங்க. 8. அப்ப இந்த இடத்துல சரியான பதில் ஆப்ஷன் ஏ 8. நட்சத்திரம், சூரியன் மற்றும் நிலா ஆகிய 3 கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் வெண்படத்தினை கண்டுபிடிக்க. சூரியன் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம். ஆனா நிலா அப்படிங்கிறது பூமியோட துணைக்கோள். இது மற்ற 2 கணங்கள்ல இருந்து நேரடியா தொடர்பு இல்லாதது.
நட்சத்திரம் அப்படிங்கிற முதல் கணத்துக்குள்ளதான் சூரியன் அப்படிங்கிற இரண்டாவது கணம் அடங்கி இருக்கணும். நிலா அப்படிங்கிறது இதற்கு தொடர்பு இல்லாம தனிச்சு இருக்கணும். சரியான பதில் ஆப்ஷன் டி. குறியிடப்படும் எழுத்துக்களின் அமைப்பினை அறிந்து விடையளிக்க. O சமம் 1, S சமம் 7, N சமம் 9, டேஷ் சமம் 10. இதுதான் நமக்கான கேள்வி. இப்போ 1 இது 1 ONE அப்படின்னு சொல்லலாமா? அப்ப முதல் எழுத்து O இங்க பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப 7 7 சொல்லுவோமா? முதல் எழுத்து S பயன்படுத்தி இருக்காங்களா? இப்போ 9 9 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப முதல் எழுத்து என்ன? N பயன்படுத்தி இருக்காங்களா? அப்படின்னா 10 நாம எப்படி சொல்லுவோம்? 10. அப்ப முதல் எழுத்து என்ன? T. அப்படின்னா இங்க சரியான பதில் C, T. தலைமை ஆசிரியர்கள், அறிவியல் ஆசிரியர்கள் மற்றும் ஆய்வக உதவியாளர்கள் ஆகிய 3 கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் வெண்படத்தினை கண்டுபிடிக்க. இப்ப பாத்தீங்கன்னா சில தலைமை ஆசிரியர்கள் அறிவியல் ஆசிரியர்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆய்வக உதவியாளர்கள் பள்ளியில கற்பிக்கும் தொழில செய்யறது கிடையாது. முதல் மற்றும் இரண்டாவது கணங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையதாகவும் மூன்றாவது கணம் இவற்றிற்கு தொடர்பற்றதாகவும் இருக்கணும். அப்படிங்கும் பொழுது சரியான பதில் ஆப்ஷன் பி. வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. ஃப்ரூட், பியர், ஃப்ளார், டேஷ். இப்ப இந்த இடத்துல பேரிக்காய் இது பழங்களோட வகையில ஒண்ணு. அதனால பியரை நம்ம ஃப்ரூட்டோட மேட்ச் பண்ணியிருக்கோம். அப்ப அதே போல பூக்கள் வகையை சார்ந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்சி. அப்ப ஃப்ளாரோட மேட்ச் பண்ண வேண்டியது டெய்சி. சரியான பதில் ஆப்ஷன் பி, டெய்சி. எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. இங்க கொடுத்திருக்கிற படத்தை கவனிங்க. நமக்கு எதிரெதிரா எண்கள் கொடுத்திருக்காங்க. அதை பயன்படுத்தி நம்ம நடுவுல இருக்கிற நம்பரை உருவாக்க போறோம். முதல்ல 1ங்கிற எண்ணை எடுத்துப்போம். அதோட அதற்கு எதிரில் இருக்கக்கூடிய எண்ணை கூட்டுங்க. 1 கூட்டல் 5 6. அதே போல அடுத்த ஆரோ மார்க்ல இருக்கக்கூடிய 2ஓட 4 கூட்டுங்க 6. அப்ப அடுத்த ஆரோ மார்க்ல இருக்கிற 2ஓட அதன் எதிர் என்ன கூட்டுங்க 4. அப்ப 664. இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் பயன்படுத்துவோம். அப்ப 564. இப்ப இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க. 1 அதோட எதிரெண் பாருங்க 6 கூட்டுனா 7. அதே போல 1 அதோட எதிரெண் 7 கூட்டிட்டா 8. மூன்றாவது ஆரோ மார்க் பாருங்க 4 அதற்கு எதிராக இருக்கக்கூடிய எண் 2 கூட்டுனா 6. அப்ப சரியான பதில் 7 8 6. அப்ப சரியான விடை எதுன்னு பாருங்க ஆப்ஷன் ஏ 786. பின்வரும் வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 8 6 8 2ஆல பெருக்குங்க 16. இத முதல் 2 ஸ்தானங்களா எழுதிக்கலாம். 6 இத 2ஆல பெருக்கும் பொழுது 12. அத அடுத்த 2 ஸ்தானங்களா எழுதினா முதல் விடை சரியா கிடைச்சிருக்கா? 5 பெருக்கல் 2 10. 7 பெருக்கல் 2 14. சரியா இருக்கா? 9 பெருக்கல் 2 18. 11 பெருக்கல் 2 22.
அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1822. கொடுக்கப்பட்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்களிலிருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தையினை தேர்ந்தெடுக்க. ப்ராஜெக்ட், இதுதான் கொடுக்கப்பட்ட வார்த்தை. வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் 4 இருக்கு. கிராப், இது ப்ராஜெக்ட்ல இருந்து அப்படியே உருவாயிருக்கு. பீட், இதுல ஏ ப்ராஜெக்ட்ல இல்ல. டேர், இதுல ஏ ப்ராஜெக்ட்ல இல்ல. பியர், அதுல ஏ ப்ராஜெக்ட்ல இல்ல. அப்ப கிராப் மட்டும்தான் ப்ராஜெக்ட்ல இருந்து வருவிக்கப்பட்டதா இருக்கு. கிராப்பை டிக் பண்ணிக்கலாமா? ப்ராஜெக்ட் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களினால் உருவானது கிராப் ஆகும். மூவாயிரத்தி 241, 3331, 3510, 3142. இங்கேயும் இலக்கங்களை தான் நம்ம கூட்ட போறோம். இந்த இலக்கங்களை கூட்ட போறதுனால முதல் எண்ணினுடைய இலக்க கூடுதல் 10, இரண்டாம் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 10, மூன்றாம் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9, நான்காம் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 10. அப்ப மூன்றாவது எண்ணா இலக்கங்களின் கூடுதல் 10 வராம 9 வந்திருக்கு. சோ 3510 என்பதே தொடர்பற்ற எண். ஏனென்றால் இந்த எண்ணில் உள்ள இலக்கங்களின் கூடுதல் 10 அல்ல. முதல் எழுத்து தொடர பாருங்க. ஹெச்ல இருந்து 2 எழுத்துக்கள் தாண்டி வந்தா ஜே கிடைக்குமா? ஜேங்கிற எழுத்துல இருந்து 3 எழுத்துக்கள் தாண்டி வந்தோம்னா எம் கிடைச்சிரும். எம் அப்படிங்கிற எழுத்துல இருந்து 4 இடங்கள் தாண்டி வந்தீங்கன்னா கியூங்கிற எழுத்து கிடைக்குது. இதுல இரண்டாவது தொடர் வரிசை பாருங்க. பீல இருந்து 2 எழுத்துக்கள் நகர்ந்தோம் அப்படின்னா ஆர். ஆர்ல இருந்து 2 இடங்கள் நகர்ந்தாலே போதும் டி கிடைச்சிருது. டீல இருந்து 4 இடங்கள் நகர்ந்தோம் அப்படின்னா எக்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப இதுல முதல் 3 மற்றும் 4வது ஆப்ஷன்ஸ் நமக்கு ஒரே மாதிரியான மாற்றத்துல இருக்கு. பட் 2வது ஆப்ஷன் மட்டும் மாறி இருக்கா அப்படின்னா இங்க தொடர்பற்ற எழுத்துக்கள் எது? பி ஆர் டி எக்ஸ். இங்க சரியான எழுத்து என்னவா வந்திருக்கணும்? பி ஆர் யூ ஒய். வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. டைம், செகண்ட், பவர், டேஷ். காலத்தின் அலகு வினாடி, அதனால டைம் செகண்டோட மேட்ச் பண்ணியிருக்கோம். அதே போல திறனின் அலகு எதுன்னு பாத்தீங்கன்னா வாட். அப்ப பவரை நம்ம வாட்டோட மேட்ச் பண்ணலாம். இப்ப சரியான பதில் ஆப்ஷன் டி வாட். வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க. முதல் படத்துல ஒரு சதுரம் இருக்கு. சதுரத்துல ஒரு முனையில ஒரு செங்கோணம் முக்கோணம் உருவாக்குற மாதிரி இடது பக்கத்துல உருவாக்குறோம். அதை ரிமூவ் பண்ணிட்டா 2வது படம் கிடைக்கும். 3வது படத்தை பாருங்க. இப்ப ஒரு ஐங்கோணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க வலது மேல் பக்கத்துல ஒரு செங்கோண முக்கோணத்தை வரைகிறோம். அதை ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு 4வது படம் கிடைக்கும். எங்க இருக்குன்னு பாருங்க. படம் பி டிக் பண்ணிக்குவோம். விலங்குகள், பூச்சிகள் மற்றும் கரப்பான் பூச்சி ஆகிய 3 கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் வெண்படத்தினை கண்டுபிடிக்க. பூச்சிகளை உள்ளடக்கியதைத்தான் விலங்குகள் அப்படிங்கிற கணம்னு சொல்லுவோம். இப்போ பூச்சிகள்ல ஒரு வகை தான் கரப்பான் பூச்சி. விலங்குகள் அப்படிங்கிற முதல் கணத்துக்குள்ளதான் பூச்சிகள் அப்படிங்கிற 2வது கணம் அடங்கி இருக்கு.
அந்த பூச்சிகள் அப்படிங்கிற இரண்டாவது கணத்துக்குள்ளதான் கரப்பான் பூச்சி அப்படிங்கிற மூன்றாவது கணம் அடங்கி இருக்கு. சரியான பதில் ஆப்ஷன் சி. கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆகுமெண்டல். வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் ஆப்ஷன்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. கம், இந்த 3 எழுத்துமே ஆகுமெண்டல் இருந்து வருவிக்கப்பட்டதுதான். மென்டல், இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் ஆகுமெண்டல்ல இருக்கு. மென், இதுல இருக்கிற எல்லா எழுத்தும் ஆகுமெண்டல்ல இருந்து வருவிக்கப்பட்டதுதான். டேல்ஸ், இதுல எஸ் ஆகுமெண்டல்ல இல்லாத எழுத்து. சோ இது முழுமையாக வருவிக்கப்படாத வார்த்தை. டிக் பண்ணிக்குவோம். சோ டேல்ஸ் எனும் வார்த்தையில் உள்ள எஸ் எனும் எழுத்து ஆகுமெண்டல் என்ற வார்த்தையில் இடம்பெறவில்லை. x plus y equal to 8, x minus y equal to 4 எனில் y இன் மதிப்பை காண்க. இங்க 2 சமன்பாடுகள் தனித்தனியா இருக்கு. இதுல இருந்து y கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மற்றொரு மாறிலியான x நாம கேன்சல் பண்ணிடணும். 2 சமன்பாட்டிலையுமே x இனுடைய மதிப்பு பாருங்க, ஒரு x தான் இருக்கு. அப்ப இத கழிச்சோம் அப்படின்னா x கேன்சல் ஆயிடுமா? அப்ப சமன்பாடு 1ல இருந்து 2 கழிச்சிருங்க. கழிக்கணும் அப்படின்னா இரண்டாவது சமன்பாட்டுல குறிய மாத்திட்டோம் அப்படின்னா கூட்டிடலாம். x மைனஸ் x 0 ஆயிடுமா? yயோட y கூட்டினா 2y, 8ல இருந்து 4 கழிச்சுட்டா 4. அப்ப இதுல இருந்து y வேணும் அப்படின்னா 2ஆல வகுத்துருங்க. 4 2ஆல வகுத்துட்டா 2. எனவே yனுடைய மதிப்பு 2. அப்படின்னா இங்க சரியான பதில் ஆப்ஷன் ஏ 2. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எழுத்துக்களின் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்க. முதல் செங்குத்து வரிசை பாருங்க. சி குறிய எண் 3, ஈ குறிய எண் 5. இத பெருக்கினா 15 கிடைக்குமா? அதற்குரிய எழுத்து ஓவா இருக்கா? இதே போல இரண்டாவது வரிசை பாருங்க. பி குறிய எண் 2, கேவுக்குரிய எண் 11, வி குறிய எண் 22. 2ஐயும் 11ஐயும் பெருக்கினா 22 கிடைக்கும். இதே அமைப்பை அடுத்த வரிசைக்கு பயன்படுத்துவோம். ஏ குறிய எண் 1, ஆர் குறிய எண் 18. இதை பெருக்கினா 18 கிடைக்கும். அதற்குரிய எழுத்து ஆர். சரியான பதில் ஆர். வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. வாட்டர், ஐஸ், ஸ்டீம், டேஷ். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா வாட்டர் அதாவது நீர், இதை நாம குளிர்விக்கும் பொழுது அது ஐஸா மாறும். அதே போல நமக்கு நீர் ஆவி, ஸ்டீம் அப்படிங்கும்போது நீராவி. இந்த நீராவியை நம்ம குளிர்விக்கும் பொழுது அது நீராக மாறும். அப்ப இங்க சரியான பதில் ஆப்ஷன் பி வாட்டர். வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. பாக்டீரியா, மைக்ரோஸ்கோப், மூன், டேஷ். பாக்டீரியாவை நுண்ணோக்கியின் மூலம் தான் பார்க்க முடியும். அதனால பாக்டீரியாவை மைக்ரோஸ்கோப்போட மேட்ச் பண்ணியிருக்கோம். அதே போல நிலாவை நம்ம தொலைநோக்கி மூலமா தான் பார்க்க முடியும். அப்ப மூணோட மேட்ச் பண்ண வேண்டியது டெலஸ்கோப். சரியான பதில் ஆப்ஷன் பி டெலஸ்கோப்.
64 512 முதல் ஜோடி, 81 விடுபட்ட எண் இரண்டாம் ஜோடி. 64க்கும் 512க்கும் உறவு இருக்கான்னு பார்க்கணும். 64ங்கிறது வர்க்க எண், 512 கன எண். 64 நான் n ஸ்கொயர் அதாவது 8 ஸ்கொயர்னு மாத்திக்கிறேன். 512 நான் n கியூப் அதாவது 8 கியூப்னு மாத்திக்கிறேன். 8 ஸ்கொயர் 8 கியூப் அதாவது ஒரு எண்ணின் வர்க்க எண் கன எண். இதுதான் முதல் உறவு. அதே உறவு தான் அடுத்த ஜோடியிலையும் இருக்கணும். 81ங்கிறது 9 ஸ்கொயர், அப்ப 9 கியூப் தான் ஆன்சர். 9 கியூப்னா 729. அது ஆப்ஷன் டி ல இருக்கு. சோ விடுபட்ட எண் 729. வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. ஸ்கை, cloud, river, dash. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி. 4 ஆப்ஷன் பாருங்க. வானத்துல மேகம் இருக்கும், அதனால ஸ்கைய கிளவுடோட மேட்ச் பண்ணிட்டோம். அதே போல ஆற்றுல என்ன இருக்கும்னு கேட்டா நீர் இருக்கும், அப்ப ரிவரோட நம்ம மேட்ச் பண்ண வேண்டியது வாட்டர். அப்ப சரியான பதில் ஆப்ஷன் ஏ, வாட்டர். வரிசையில் மாறுபட்ட படத்தை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற படங்களை பாருங்க. 2 படங்கள் ஒன்றுக்குள் ஒன்று இருக்கிற மாதிரி ஒத்த வடிவங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் படத்துல முனைகள் தான் கனெக்ட் ஆயிருக்கு. 2வது படத்திலையும் முனைகள் தான் கனெக்ட் ஆயிருக்கு. 3வது படத்திலையும் முனைகள் தான் கனெக்ட் ஆயிருக்கு. 4வது படத்துல முனைகள் கனெக்ட் ஆகாம பக்கங்களின் நடுப்புள்ளிகளை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி ல வர்றது தான் மாறுபட்ட வடிவம். டிக் பண்ணிக்கலாமா? பின்வரும் வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஒரு செங்கோண முக்கோணத்தின் ஒரு கோணம் 40 டிகிரி எனில் மற்ற இரு கோணங்கள் என்ன? செங்கோண முக்கோணம்னு சொல்லிட்டாலே ஒரு கோணம் செங்கோணமா இருக்கணும், அது 90 டிகிரியா இருக்கும்னு நமக்கு தெரியும். ஒரு முக்கோணத்துல 3 கோணங்களோட கூடுதல் 180 டிகிரின்னு நமக்கு தெரியும். அப்ப இங்க ஒரு கோணம் செங்கோணம், அதனால 90 டிகிரி எழுதிக்கலாம். மற்றொரு கோணம் 40 டிகிரி, அதையும் எழுதிக்கலாம். 3வது கோணத்தை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இதனுடைய கூடுதல் 180 இருக்கணுமா? இப்ப இந்த 90ஐயும் 40ஐயும் கூட்டுங்க, 130 கிடைக்கும். இதை வலது பக்கமா எடுத்துட்டு போய் 180ல இருந்து கழிச்சிருங்க. எக்ஸினுடைய மதிப்பு 50ன்னு கிடைக்குமா? எனவே இங்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, 90 மற்றும் 50 டிகிரி. கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தில் அமைந்துள்ள முக்கோணங்கள் எத்தனை? கொடுக்கப்பட்ட அமைப்பை நல்லா கவனிங்க. இரு சதுரங்கள்ல தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 8 + 8 மொத்தம் 16. இரு சதுரங்கள்ல சேர்ந்த முக்கோணங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னாலும் 8 + 8 மொத்தம் 16. இப்ப இந்த இரு சதுரங்களை இணைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய கூடுதல் முக்கோணங்களை கண்டுபிடிங்க. அது 4. இப்போ மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை 16 + 16 + 4 36. வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க. இங்க கொடுக்கப்பட்ட படங்களை கவனிங்க. முதல் படத்துல 3 கோடுகள் வெட்டும்படியா கொடுத்திருக்காங்க. அடுத்த படத்துல பாருங்க, ஒரு பகுதியில ஒரு கோடு குறைஞ்சிருக்கு. அடுத்த படம் பாருங்க, மற்றொரு பாகத்திலையும் ஒரு கோடு குறைஞ்சிருக்கு. அப்ப அடுத்த படம் என்னவா இருக்கணும்? மீண்டும் முதல் பாகத்துல ஒரு கோட்டை குறைக்கணும். அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் டி. வரிசையில் மாறுபட்ட படத்தை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற 4 படங்களையும் பாருங்க.
மேல இருக்கிற 2 அமைப்பும் 4 படங்கள்லையும் மாறல. மாறி இருக்கிறது ஆரோ மார்க் மட்டும்தான். இந்த ஆரோ மார்க்க ஏ சி டில பாருங்க, எல்லா ஆரோ மார்க்கும் உள் நோக்கியதா இருக்கு. ஆனா பில இருக்கிற ஆரோ மார்க் மட்டும் வெளியில திரும்பினதா இருக்கு. சோ படம் பி மட்டும்தான் மாறுபட்ட வடிவம். டிக் பண்ணிக்கலாமா? வரிசையில் மறைந்திருக்கும் உருவத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட வடிவத்தை பாருங்க. இடது பக்கம் கூர்முனையை கொண்ட ஒரு முக்கோணம். அந்த கூர்முனையிலிருந்து ஒரு நீட்சி இருக்கணும். படம் ஏல இருக்கா? இல்ல. படம் பில இருக்கா? இல்ல. படம் டில இல்ல. படம் சில இருக்கா? இருக்கு. முக்கோணத்தின் கூர்முனையிலிருந்து நீட்சி உள்ளது போல ஒரு வடிவம் கிடைக்கிறது. படம் சி சரியான விடை. டிக் பண்ணிக்கலாமா? வார்த்தை வரிசையில் தொடர்பற்ற வார்த்தையை கண்டுபிடிக்க. வி ஆனந்த் செஸ், மேரிகோம் பாக்ஸிங், PV சிந்து டேபிள் டென்னிஸ், மித்தாலி ராஜ் கிரிக்கெட். இதுல PV சிந்து அவர்கள் விளையாடும் விளையாட்டு இறகு பந்தாட்டம், அதாவது பேட்மிண்டன். இங்க டேபிள் டென்னிஸ்னு கொடுத்திருக்காங்க. எனவே இங்க தொடர்பற்ற வார்த்தை எது? PV சிந்து டேபிள் டென்னிஸ். எழுத்துக்களுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடிக்க. ACE இது என்னவா மாறி இருக்கு பாருங்க. BDF, அதாவது A B-யா மாறி இருக்கு, C D-யா மாறி இருக்கு, E F-ஆ மாறி இருக்கு. அப்படின்னா FHJ இதை எப்படி மாத்தலாம் பாருங்க. F G-யா மாத்தலாம், H ஐயா மாத்தலாம், J K-வா மாத்தலாம். அப்படின்னா சரியான பதில் GIK. வடிவியல் வடிவங்களை குறித்து கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையளிக்க. கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தில் அமைந்துள்ள செவ்வகங்கள் எத்தனை? 3 ரோ இருக்கு, 3 காலம் இருக்கு. நெடுவரிசை சேர்க்கைகளின் கூடுதல் 3 2 1 அப்படின்னா மொத்தமா 6. குறுக்கு வரிசை சேர்க்கைகளின் கூடுதல் 3 2 1 6. அப்ப மொத்த செவ்வகங்கள் என்ன வரும்? 6 × 6 36.